இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவை கைது செய்திருக்கிறார்கள் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள். இலங்கையில் இருக்கக்கூடிய பெலையத்த என்ற பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதற்கட்டமாக நிலப்பிரச்சனை தொடர்பான குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் மற்றும் முழு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கிஷாந்தன். வணக்கம் கிஷாந்தன். முதற்கட்ட தகவலா நிலப்பிரச்சனை அப்படிங்கிற ஒரு புகார் சொல்லப்படுகிறது. நம்ம படிச்ச படிப்பு என்னைக்குமே வீண் போகாது. இங்க ஒருத்தர் வீட்லயே ஹோம் டியூஷன் நடத்தி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோஷித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை கொழும்பு பேலியத்த பகுதியில் வைத்துதான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகா மனதோட தெரிவித்திருக்கின்றார். கதிர்காமம் பிரதேசத்தில் காணி ஒன்றின் உரிமை தொடர்பில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவர் இலங்கை கடற்படையில் பணியாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி கிஷாந்தன் உங்களுடைய தகவல்களுக்கு.